ஹாய், வெல்கம் டு ஃபுட் ரெஸ்ட் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி மீன் குழம்பு ஃபிஷ் கறி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள், நான் இன்றைக்கி மீன் குழம்பு பண்ணுறதுக்கு கிழங்கான் மீன் எடுத்திருக்கேன். இந்த மீனோட தலையும் வாலும் மட்டும் எடுத்து நல்லா மஞ்சள் போட்டு உப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து தனியாக வச்சுருக்கேன். அடுத்து இதுக்கு தேவையான எல்லா பொருளையும் எடுத்து நான் முன்னாடியே கட் பண்ணி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு மண் சட்டியில் 3லேருந்து 4 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் காஞ்ச உடனே அரை ஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லெண்ணெயில் மீன் குழம்பு பண்ணால் நல்லாயிருக்கும், அதனால் நான் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எந்த எண்ணெய் பிடிச்சிருக்கோ அந்த எண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க சின்ன வெங்காயம் எல்லாத்தையும் உள்ளே ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா தாளித்து விட்டுக்கிறேன். சின்ன வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வெந்த உடனே அது கூட நான் பூண்டு ஆட் பண்ணிக்கிறேன். பூண்டு நான் ஒரு 15 பல் எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கும் பூண்டு எந்த அளவுக்கு பிடிக்குமோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. சின்ன வெங்காயத்தையும் பூண்டையும் நல்லா ஆட் பண்ணிவிட்டு நல்லா அந்த எண்ணெய் கூட நல்லா வதக்கி கொடுத்துட்டே இருக்கேன். இதுக்கப்புறம் அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கிறேன். இப்போ சின்ன வெங்காயமும் பூண்டும் ஒரு 3/4 நல்லா வெந்துருச்சு. இந்த டைமில் நான் 3 வரமிளகாவை ஆட் பண்ணிக்கிறேன். நான் மிளகாத்தூள் ஆட் பண்ண போகிறேன், அதனால் 3 வரமிளகா மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்து வரமிளகா ஆட் பண்ணக்கப்புறம் நான் 2 கொத்து கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து உள்ளே ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். வெங்காயம் எல்லாம் நல்லா வெந்த உடனே நான் பொடி பொடியாக 6 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். நான் எடுத்து வச்சுருக்க தக்காளி சின்ன சைஸ் தக்காளிங்கிறதுனால 6 எடுத்திருக்கேன். அதே பெரிய சைஸ் தக்காளின்னா 3 எடுத்தால் போதும். அதையும் நான் உள்ளே ஆட் பண்ணி நல்லா தக்காளி வேகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போது கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் உள்ளே ஆட் பண்ணி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். தக்காளி வேகிறதுக்காக நான் கொஞ்சம் நேரம் மூடி போட்டு வேக வச்சுக்கிறேன். அப்போ தான் தக்காளி நல்லா வெந்து அதோட ஃப்ளேவர் உள்ளே இறங்கும். தக்காளி வெங்காயம் எல்லாமே ஒரு நல்லா வேகிறதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் ஆகும். அதை நான் நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போது சைடில் நான் ஒரு லெமன் சைஸ் புளியை நல்லா தண்ணியில் கரைச்சி வச்சுக்கிறேன். இப்போ தக்காளி நல்லா வெந்துருச்சு. இந்த டைமில் நான் கரைச்சி வச்சுருக்க புளியை உள்ளே ஆட் பண்ணிக்கிறேன். புளி தண்ணியை உள்ளே நல்லா வடிச்சிட்டு ஆட் பண்ணக்கப்புறம் அதையும் நல்லா நான் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். மிக்ஸ் பண்ணி விட்டக்கப்புறம் நான் 2 ஸ்பூன் கொத்தமல்லி பொடி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் உள்ளே ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் நான் வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க மிளகாய்த்தூளை ஒரு 1½ ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மிளகாய்த்தூள் ரெசிபி உங்களுக்கு வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் இதோட ரெசிபியை என்னோடய சேனலில் போஸ்ட் பண்ணுறேன். இந்த மிளகாய்த்தூளை எல்லா சமையலுக்குமே நம்ம யூஸ் பண்ணலாம். நான் மோஸ்ட்டாக எல்லா குக்கிங்க்குமே இந்த மிளகாய்த்தூள் தான் யூஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கலருக்காக நான் காஷ்மீர் மிளகாய்த்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். அதை ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நான் கட் பண்ணி வச்சுருக்க 1/2 மேங்கோவை உள்ளே ஆட் பண்ணிக்கிறேன். மாங்காவெல்லாம் உள்ளே ஆட் பண்ணக்கப்புறம் ஒரு கொதி வர வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கலாம். நம்ம மீனை லாஸ்ட்டாக தான் ஆட் பண்ண போகிறோம். ஏன்னா மீனை முன்னாடியே ஆட் பண்ணோம்னா அந்த மீன் நம்ம கலக்கி கொடுக்கும்போது அது உடஞ்சிரும். அதுக்கப்புறம் குழ குழன்னு ஆயிரும். அதனால் மீனை லாஸ்ட்டாக இறக்குற டைமில் ஆட் பண்ணிவிட்டு ஒரே ஒரு சின்ன கொதி விட்டுட்டு நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த மீன் குழம்ப நீங்கள் எந்த மீன் வச்சு கூட பண்ணலாம். நான் கிழங்கான் மீன் நான் ஃப்ரை பண்ணதுனால அதோட தலையும் வாலும் மட்டும் எடுத்து நான் இந்த மீன் குழம்பு பண்ணேன். உங்களுக்கு எந்த மீன் கிடைக்குதோ அந்த மீனை வச்சு இந்த மீன் குழம்பை ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இது இட்லிக்கு வச்சு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மீன் குழம்பு இன்றைக்கி சாப்பிட்றத விட நெக்ஸ்ட் டே சூடு பண்ணி சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். நான் மீன் உள்ளே ஆட் பண்ணக்கப்புறம் ஒரு 2 மினிட்ஸ் நான் க்ளோஸ் பண்ணி வைக்கிறேன். ஏன்னா நான் மண் சட்டியில் பண்ணுறதுனால மண் சட்டியில் ஹீட் இருக்கும். அதனால் ஒரு 2 நிமிஷம் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் எப்படி வந்திருக்குன்னு.
மண் சட்டி வந்துட்டு சூடாகவே இருக்கும். அதனால் வந்துட்டு உங்களுக்கு நான் கேஸ் ஆஃப் பண்ணக்கப்புறமும் கொதிக்கிறது நல்லா தெரியும். இப்போ நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். நான் கேஸ் ஆஃப் பண்ணிட்டேன், ஆனாலும் வந்துட்டு இந்த கொதிக்கிறது நிற்கலை. இப்போது நான் வந்து கரண்டி வச்சு லைட்டாக மெல்லமாக வந்துட்டு அதை கிளறி விடுறேன். ரொம்ப ஹார்டாக பண்ணாதீங்க. இதே மாதிரி நான் சொன்ன ப்ரொசீஜரை எல்லாமே ஃபாலோ பண்ணி ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த ரெசிபி எப்படி வந்திருக்குன்னு எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நீங்கள் மீன் குழம்ப எந்த ஃபுட்டு கூட வச்சு சாப்பிடுவீங்கன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி நிறைய வீடியோ வந்துட்டு உங்களுக்கு பார்க்கணுன்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நான் எந்த புது வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும். நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.